இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 3 மீட்டர். The meter is reference. ஓகே, இந்த பேசிக் ரெஃபரன்ஸை நம்ம சொன்னோம்னா times of 1 meter ன்னு சொல்லுவோம். ஏன்னா 1 மீட்டர் வந்து நமக்கு பேசிக் ரெஃபரன்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ பேசிக் ரெஃபரன்ஸ். அது பேசிக் ரெஃபரன்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 times of 1 meter. ஓகே, மீட்டர் இஸ் ரெஃபரன்ஸ். கேரக்டர் ஆஃப் யூனிட்ஸ் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். வெல் டிஃபைன்ட் எப்படி மீன் பண்ணால் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கும். இந்த யூனிட் நம்ம எடுக்கிறோம், ஒரு யூனிட்டை ஒரு குவான்டிட்டிக்கு வைக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கணும். அண்ட் இன்வேரியபிலிட்டியாக இருக்கணும், மாறக்கூடாது. அண்ட் அவைலபிலிட்டி, ரீப்ரொடியூசிபிலிட்டினா அது நம்மளுக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். போனால் எல்லா இப்போ சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சென்டிமீட்டர் மீட்டர்ஸில் அது போல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது போல் எல்லா பொருளுடைய சைஸ் அளக்கிறதுக்கும் சேமாக இதே யூஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தட் இஸ் ரீப்ரொடியூசிபிலிட்டி, இம்பர்ஷபிலிட்டி, பர்மனன்ஸ், கன்வீனியன்ஸ் அண்ட் அக்செப்டபிலிட்டி. இது அக்செப்டபிலிட்டின்னு சொல்லலாம். ப்ராப்பர் டெஃபினேஷன், இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். கேரக்டர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் பற்றி பார்த்தோம். While defining a unit, these characteristics must be considered. Well defined, proper definition இருக்கணும். ஓகே, proper definition. Second, invariability. Consistency or invariability அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எவ்ரிவேர். லைக் இப்போ இந்தியாவில் ஒரே மாதிரி இருக்கணும் அண்ட் யூஎஸ்க்கு போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இன்வேரியபிலிட்டி. எங்கே போனால் ஒரே மாதிரியாக இருக்கணும், வேரி ஆகக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஒன் த கேரக்டர் ஆஃப் யூனிட்ஸ். அண்ட் easily available, that is reproducibility. Okay, this is third point. வேணா எக்ஸ்பிளேஷனாக வச்சுங்க. ஓகே, imperishability or permanency. அப்படின்னா பர்மனண்ட் அட் வேர்ல்ட். ஓகே, இந்த வேர்ல்டில் வந்து ரொம்ப பர்மனண்ட்டாக இருக்கும். இம்பர்ஷபிலிட்டி அழியக்கூடாது தான் சொல்லலாம். அப்படின்னா நமக்கு வேறு நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனும் அதை ஆக்சுவலி யூஸ் பண்ணுற அளவுக்கு பர்மனண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு டைமாக இருந்தாலும் சரி பர்மனண்ட்டாக இருக்கணும். அதுக்கு இம்பர்மபிலிட்டி இருக்கக்கூடாது, ஒன்லி பர்மனன்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் அக்செப்டபுளான, நோ ஆர்குமெண்ட் வித் எனி ஒன். ஸோ அது வந்து கன்வீனியன்ஸ் ஆர் அக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்செப்டபிலிட்டி ஆர்
convenience. Okay, these are characteristics of units. Character of units first well defined, ரெண்டாவது consistency, and third one availability, and fourth one imperishability, and fifth one ashability. நீங்கள் பர்மனன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஃபுட்னு யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் இந்த கிங்குடைய காலடி, அந்த காலடியோட அண்ட் ஒரு இன்ச்சஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ லென்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் யூஸ் பண்ணாங்க. ஃபுட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான் இருக்கும். சப்போஸ் அந்த ராஜா எழுந்துட்டு அடுத்தது அவங்க மகன் அந்த பொறுப்பேற்றுக்கலாம், அவங்களோட அந்த குழந்தையோட கால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி அவங்களோட அந்த ஒரு இன்ச்சஸ், அந்த குழந்தையோட இன்ச்சஸ் தான் ஃபுட். ஸோ இப்படி வேரி ஆகக்கூடிய ஒரு யூனிட்டை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன, அண்ட் பர்மனன்சி அந்த ரூலுக்கு வந்து எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட். ஓகேவா, இதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஃபுட்டுக்காக யூஸ் பண்ண ஒரு விஷயம். பர்மனன்சிக்கு எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பார்க்கலாம். First one, fundamental or base quantity. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா derived quantity. இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். ஃபண்டமெண்டல் இருந்தால் ஆக்சுவலி derived quantity வரும். The qualities which are independent of any other quantity, this cannot be expressed in form of any other quantity, that is fundamental quantity. Cannot explain by other forms, that is main fundamental quantity. Okay, the quantities which are independent of any other quantity, மற்ற குவான்டிட்டிலேருந்து இண்டிபெண்ட்டாக தனியாக யூனிக்காக இருக்கும். அந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் பேஸ் குவான்டிட்டி. அதை வச்சு மற்ற குவான்டிட்டியும் உருவாக்கலாம். அண்ட் ஒரே ஒரு ஃபார்மில் இருக்குது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. It cannot be expressed in the form of any other quantity, that is fundamental quantity. Derived quantity that can be expressed in the form of any other quantity. Derived quantity பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபார்ம்ஸில் நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் மோர் தென் ஒன் அதை வச்சு உருவாகுனா derived quantity. அதை எனி அதர் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணலாம், லைக் வெக்டர் ஃபார்ம் அண்ட் லாக்ஸ், அது போல் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். அது என்ன derived quantity. இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா லாக்ஸ்லையோ இல்லை வெக்டர் ஃபார்ம்லையோ நம்மளால் சொல்ல முடியாது. ஒன் யூனிக்காக இருக்குது, ஒரு பேஸ் குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம லாக்ஸ்லையோ இல்லை வெக்டர்ஸோ யூஸ் பண்ண முடியாது. இதே இன்கேஸ் derived quantityனா லாக்ஸ் அண்ட் வெக்டரில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். The quantities which are independent of any other quantity, மற்ற குவான்டிட்டி டிஃபைன் பண்ணியிருக்காது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகே, அதுக்கான டெஃபினிஷன் நீங்கள் பார்க்கலாம். This cannot be expressed in the form of any other quantity.
cannot be exposed இப்போ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஒய் இந்த செட் ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸை பார்த்தோம். இப்போ எக்ஸ் ஒய் செட்டுன்றது ஃபண்டமெண்டல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதை வெக்டர் ஆர் லாக்ஸ் இல்லை யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் இதுங்களை டிபெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்ஒய் செட் அமையாது. பட் இந்த வெக்டரும் சரி லாக்ஸும் சரி கிராஃப்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ஒய் செட்டை டிபெண்ட் பண்ணி இதுங்க தான் இருக்குமே தவிர எக்ஸ்ஒய் செட் வெக்டரையோ இல்லை வெக்டர் அந்த ஈக்குவேஷன் இல்லை அந்த ஒரு டெஃபினிஷன் சார்ந்தோ இந்த லாக்ஸ் அண்ட் வெக்டர்ஸ் சார்ந்து இந்த எக்ஸ்ஒய் செட்டுன்றது அமையாது. வெக்டர்ஸ் அண்ட் லாக்ஸ் எக்ஸ்ஒய் செட்டில் டிஃபெண்ட் பண்ணுமே தவிர எக்ஸ்ஒய் செட் எப்போவுமே வெக்டர் ஆர் லாக்ஸை டிஃபெண்ட் பண்ணி இருக்காது. லைக்வைஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் இதுவும் எக்ஸ்ஒய் செட் போலே தான். ஃபண்டமெண்டல்ஸ் போல் ஃபண்டமெண்டல்ஸ் மற்றவங்க எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் மற்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் டெரிவேட் குவான்டிட்டிஸ் ஃபிசிக்கலில் முக்கால்வாசி டெரிவேட் குவான்டிட்டிஸ் தான். எல்லாமே டெரிவேட் குவான்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த டெரிவேட் குவான்டிட்டிஸ் எல்லாம் யூஸ் ஆனதுன்னா யூஸ் பண்ணி எப்படி உருவாக்கணும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் பேஸ், அங்கேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் தான் வெக்டர்ஸ் அண்ட் லாக்ஸ் எப்படி எக்ஸ்ஒய் செட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதே போல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா யூனிட்ஸுமே ஃபண்டமெண்டல் பேஸ் குவான்டிட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. லைக் மாஸ், லென்த், ஸ்பீட் அது போல். இதுலேருந்து வரக்கூடியது தான் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லுவோம்ல அது. அண்ட் ஆக்சிலரேஷன் இதெல்லாம் டெரிவேட் குவான்டிட்டி. அதை பற்றி நம்ம இவங்க பார்க்கலாம். இந்த டெரிவேட் குவான்டிட்டினா மற்ற ஃபார்ம்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டி. எனி அதர் குவான்டிட்டினா ஃபண்டமெண்டல். யூஸ் வித் ஃபண்டமெண்டல்ஸ். Uses with fundamentals. Best example ஒரு ஸ்பீட்னு வச்சுக்கலாம், மீட்டர் பர் செகண்ட். ஓகே, செகண்ட் டைம் டிபெண்ட் பண்ணி செகண்ட் இருக்கும். மீட்டர் உங்களுக்கு தெரியும் லென்த். ஓகே, இதோட பேஸ் யூனிட்ஸ் தான் மீட்டரும் செகண்டும். டைம் அண்ட் லென்த்தோட பேஸ் யூனிட்ஸ் தான். அதை வச்சு நம்ம ஸ்பீடு உருவாக்கும். ஸ்பீடுன்றது டெரிவேட்ன்றது dependent on base quantity. That is why it's called the derived quantity, speed. Okay, இப்போ பேஸ் குவான்டிட்டி வச்சு நம்ம இன்னொரு குவான்டிட்டியை உருவாக்கும். அந்த இன்னொரு குவான்டிட்டி பேர் தான் டெரிவேட் குவான்டிட்டி. டெரிவேட் குவான்டிட்டி எடுத்து நீங்கள் நிறைய ஃபார்முலாஸை உருவாக்கலாம். அண்ட் நிறைய ஈக்குவேஷன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் முக்கால்வாசி எதுனா டெரிவேட் குவான்டிட்டிஸ் தான். ஓகே, என்டையர் ஃபிசிக்ஸே இருக்குதுன்னு சொல்லலாம். டெரிவேட் குவான்டிட்டி தான் இருக்குது. another example, force, velocity, acceleration. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் FPS சிஸ்டம், ரெண்டாவது ஒன் CGS சிஸ்டம், தேர்ட் ஒன் MKS சிஸ்டம் அண்ட் ஃபோர்த் ஒன் SI சிஸ்டம். MKS சிஸ்டமோட ஒரு மாடிஃபிகேஷன் தான் SI. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது SI. FPSனால் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் FPS, foot pound second. இந்த பிரிட்டிஷ் என்ஜினியரிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா அது உருவாகுது பிரிட்டிஷ் engineering
சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஃபிஎஸ். ஃபூட்டை வந்து லென்த்துக்காகவும், பவுண்டை மாஸுக்காகவும், செகண்ட் டைமுக்காக சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சிஜிஎஸ். சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். ஓகே. கிராமு மாஸுக்காகவும், சென்டிமீட்டர் லென்த்துக்காகவும், செகண்டு டைமுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. மாஸ் லென்த்துக்கும் this is length. Okay, length, the mass, the time. Okay. ஏன் சிஜிஎஸ் சிஸ்டத்தை வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா, all are small units. The centimeter is a small unit, while measuring the kilometers or like the long distance, we face a lot of problems in case of centimeters. ஸோ அதனால் சிஜிஎஸ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணதுக்கு காரணம் ஆல் ஆர் ஸ்மால் சிஸ்டம். அதே போல் கிராம், அதே போல் செகண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டைம்ஸ் கணக்கில் இல்லை கிலோ கணக்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கப்போ அது கிராம் அப்படின்றப்போ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தோட இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் வர எல்லா ஈக்குவேஷன்லாம் இருக்கும், இல்லை சம்ஸாக இருக்கும். அண்ட் ஃபார்முலாஸ் க்ரியேட் பண்ணுறப்போ சரி, சிஜிஎஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுனால அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். எஃப்ஏ சிஸ்டத்தை கூட கேன்சல் பண்ணதுக்கு காரணம் அந்த ஃபுட் விஷயம். ஓகே, அந்த ஃபுட் கதை உங்களுக்கு சொன்னேன்ல, ஃபுட் இருந்தால் அந்த காரில் ராஜா அவங்களுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த இன்ச், அந்த 12 இன்ச்சு தான் எடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த ராஜா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பசங்களை ராஜா இருப்போம். அது சப்போஸ் சின்ன பசங்களாக இருந்தால் எப்படி அதை நம்ம பெருசாக எடுத்து நம்ம ஈக்குவேஷன்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்ததுனால எஃப்ஏ சிஸ்டம் அந்த காலத்துலேயே இருந்தது. பட் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபுட். ஓகே, ஸோ அதனால நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மெயின் ரீசன் ஃபுட்டை ஏன் அலோவ் பண்ணணும்னா அது போல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ ஆச்சு. அந்த கிங்ஸுடைய அந்த ஃபுட்டை தான் எடுக்கணும் அப்படின்றது போலையும் ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது ஃபோன் கிடையாது, அண்ட் சிஜிஎஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எம்கேஎஸ். எம்கேஎஸ் நமக்கு சிமிலராக இருக்கும், பட் எஸ்ஐ தான் யூஸ் பண்ணுறோம். அதோட மாடிஃபிகேஷன் ஃபார்ம் தான் எஸ்ஐ. தேர்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட். எம்கேஎஸ் சிஸ்டம். This is for meter for length and kilogram for mass and second for time. Okay, like a perfect but not small nor big. Okay, இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்து. ஸோ not small nor big. ஓகே, ஸ்மாலாகவும் இல்லை பிக்காகவும் இல்லை. ஏன்னா மீட்டர் லைக் இன்டர்மீடியட் வேல்யூ. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம், இப்போ மீட்டர் யூஸ் பண்ணுறோம், அது ஓகே. அண்ட் கிலோகிராம், இதுக்கு முன்னாடி கிராம் யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் ஆஃப் சிஜிஎஸ் சிஸ்டமில், அது ஓகே. செகண்ட் வந்து செகண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. இது எல்லா வாட்டுமே பர்ஃபெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம யூனிட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறது வந்து எஸ்ஐ. ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது மாடிஃபிகேஷன் ஓவர் தி எம்கேஎஸ் சிஸ்டம். ஏன்னா திஸ் பர்ஃபெக்டாக அந்த ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம இன்டர்மீடியட் வேல்யூஸும் யூஸ் பண்ணுவோம். இதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபைனா நமக்கு எது ரொம்ப கன்வீனியன்ஸோ அதை உருவாக்குறதுக்கு தான் எஸ்ஐ சிஸ்டம். அது எம்கேஎஸ் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த எஸ்ஐ. பட் எஸ்ஐ எப்படி நம்ம சொல்கிறோன்னா லைக் எம்பிபிஎஸ் போல். எப்படி எம்பிபிஎஸ் வந்து லைக் க்ரீக் வேர்ட் சம்திங் லைக். ஸோ அதுலேருந்து அந்த
பிஎம்பிஎஸ் அப்படின்னு பார்த்துப்போனா எம்பிபிஎஸ்ல வந்து இருக்கானது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி ஒரு பக்கம், அது இங்கிலீஷ் வேர்ட். பட் அது கூட சம் க்ரீக் வேர்டு என்ன சேர்ந்து மெடிசினியே பெக்காலரிசிஸ் அப்படின்னு வரும். தட் இஸ் எம்பி. இன்கேஸ் ஆஃப் எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா எம்பி வந்து மெடிசினியே பெக்காலரிசிஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு இங்கிலீஷில், பட் மெடிசினியே பெக்காலரிஸ் சம்திங் க்ரீக் வேர்டு என்ன. ஓகே, எனக்கு சரியாக தெரியல, பட் க்ரீக் ஆர் சம்திங் அந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்படுறது தான் அந்த எம்பி. ஸோ அதனால் அது ஏன் பிஎம்பிஎஸ்ன்னு சொல்லாமல் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லாமல் இதுதான் ரீசன். வேறு ஒரு லாங்குவேஜ் அண்ட் ப்ளஸ் இங்கிலீஷை சேர்ந்து எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். நான் உண்மையாக சொன்னால் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு தான் அதோட டெஃபினேஷன். நீங்கள் அப்ரிவேஷன் ஃபார்மில் படிச்சுக்கணும். அதே போல் எஸ்ஐ யூனிட்ஸ் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கும் இங்கிலீஷில். பட் ஒரிஜினல் ஏன் எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஒரிஜினல் என்னென்னா சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே டி யூனிட்ஸ். ஓகே, நான் உங்களுக்காக எழுதி காமிக்கிறேன். ஆனால் நம்ம எஸ்ஐன்றது அவங்க நல்லா சொல்லி ரொம்ப பழகுனதுனால அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அதே போல் அந்த காலத்தில் முக்கியமாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த யூகே பக்கத்தில் இந்த மற்ற பீப்புள்ஸோட ஒரு கன்வர்சேஷனால் எம்பிபிஎஸ் அப்படின்னு அந்த ஒரு நேம் எம்பிபிஎஸ் படிக்கணும், முக்கியமாக மருத்துவம் படிக்கணும் நல்லா சூட் ஆனால் அந்த எம்பிபிஎஸ்ன்னு அந்த ஒரு டேக் லைன் போல் நம்ம அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ வெறும் எம்பிபிஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், பிஎம்பிஎஸ்ன்னு சொல்லதில்லை. அதே போல் ஐஎஸ்ன்னு சொல்லாமல் இதே என்ன பண்ணுறோம் எஸ்ஐ யூனிட்ஸ்னே சொல்கிறோம். ஆனால் எஸ்ஐ அப்படின்னு வந்தால் சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே டி யூனிட்ஸ் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது. ஆனால் இங்கிலீஷில் அதுக்கான அர்த்தம் நம்ம புக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சோட என்னன்னு சொல்லலாம், ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே யூனிட்ஸ். இதுதான் எஸ்ஐக்கான ஃபுல் ஃபார்ம் இன் ஃப்ரெஞ்ச். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் தந்துருக்கு மீனிங். பட் ஃப்ரெஞ்சில் சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே டி யூனிட்ஸ். ஓகே, இந்த எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 யூனிட்ஸ் கிடையாது, மொத்தம் 7 பேஸ் யூனிட்ஸை பிரித்தாங்க. அந்த 7 பேஸ் யூனிட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ், length, time, temperature, so on, electric current, sixth one, amount of substance. Okay, amount of substance, luminous intensity.
இந்த 7ம் பேஸ் குவான்டிட்டி. ஓகே, பேஸ் குவான்டிட்டிஸ். இப்போ இதோடைய நேம்ஸை நம்ம பார்க்கலாம். நேம்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் படி பார்க்கலாம். நேம்ஸ் இதுதான். ஆனால் பேஸ் குவான்டிட்டின்றது லென்த். ஓகே, லென்த்துக்கு நான் எல்ல போட்டிருக்கேன். பேஸ் குவான்டிட்டிஸ் நான் தனியாக எழுதுகிறேன். இது வந்து நேம்ஸ். சிம்பிள்ஸ் இதுக்கப்புறம் எழுதலாம். இது வந்து நேம்ஸ். ஓகே, மாஸ் லென்த் டைம்ன்றது பேஸ் குவான்டிட்டிஸ் தான். ஓகே, பேஸ் குவான்டிட்டிஸ் தான் இதெல்லாம். இதோட நேம்ஸ் என்னென்னு நான் உங்கள் பக்கத்தில் எழுதுகிறேன். ஓகே, மாஸுடைய நேம் என்ன அப்படி சொல்லுவோம்னா கிலோகிராம்னு சொல்லுவோம். ஓகே, கிலோகிராம் மாஸுக்கு. ஓகே, அதே போல் லென்த்துக்கு என்ன, டைமுக்கு என்னன்னு உங்களுக்கு எழுதுகிறேன். பார்த்திங்கன்னா பேஸ் குவான்டிட்டிஸ் 7 எழுதியாச்சு. அதோட நேம்ஸ் கிலோகிராம், லென்த்துக்கு வந்து மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லுமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. அப்போ அதோட சிம்பிள்ஸ் பார்க்கலாம். கிலோகிராமுக்கு கேஜி, கே இஸ் லைக் ரெண்டுமே ஸ்மால் தான் கேஜிக்கு. மீட்டருக்கும் ஸ்மால் எம், டைமுக்கு எஸ் வந்து ஸ்மால் எஸ் தான் போடும். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியருக்கு கேபிட்டல் ஏ. தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், அதாவது தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் கேபிட்டல் கே. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்தால் மோல். அதோட நேமில் வந்து ஈயோடு சேர்த்துடும் MOLE. பட் இன்கேஸ் ஆஃப் சிம்பிளில் MOL மட்டும்தான் போடும். அது அதோடைய சிம்பிள். லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா CD. ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் எழுதும். லென்த் மீட்டர், ஸ்மால் எம், செகண்ட் ஸ்மால் எஸ், கெல்வின் கேபிட்டல் கே, ஆம்பியர் கேபிட்டல் ஏ, மோலுக்கு MOL எல்லாமே ஸ்மால், கேண்டிலாவுக்கு ஸ்மால் லெட்டரில் CD. ஓகே, SI யூனிட்ஸில் 7 ஃபண்டமெண்டல்ஸ் யூனிட்ஸை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸும் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பிளெயின் ஆங்கிள், ரெண்டாவது சாலிட் ஆங்கிள். இது பற்றின டெஃபினிஷன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் சாலிட் ஆங்கிள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். பிளெயின் ஆங்கிள் நம்ம அப்கமிங் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் வரக்கூடியது அதிகமாக வந்து பிளெயின் ஆங்கிள். இதுக்கப்புறம் வர அப்கமிங் சாப்டர்ஸ் கூட பிளெயின் ஆங்கிள் பற்றி நம்ம அதிகமாக பார்ப்போம். பிளெயின் ஆங்கிள் என்னுடைய சிம்பிள் தீட்டா. இது சாலிட் ஆங்கிளுக்கு நம்ம ஒமேகா போல் சிம்பிள் போடுவோம். ஒமேகா நாட் a W, தட் இஸ் ஒமேகா ஆர் சிம்பிள் போடுவோம். ஓகே, ஓம் போல், பட் இட்ஸ் நாட் லைக் ஓம். இது இஸ் ஒமேகா. ஓகே, ஒமேகா சாலிட் ஆங்கிளுக்கு. இதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஸ்டேடியன் ஃபார் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளுக்கு நம்ம ரேட் த ரேடியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிளேன் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டா which is equal to S/Rன்னு சொல்லுவோம். S for arc length divided by radian. Arc length divided by radius, not a radian, that is radius. இதோட யூனிட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன்னு சொல்லுவோம். இந்த ஆர்க் லென்த் அப்படின்றது ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ராட். இது வந்து சர்க்கிளுடைய மையப்பகுதி, அங்கேருந்து வரைகிறோம். இந்த பாதி தூரம் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம்.
அங்கேருந்து ஒரு ஆங்கிள் நம்ம வரைய போகிறோம். திஸ் இஸ் டீட்டா. இது டீட்டா தான் பிளெயின் ஆங்கிள். ஆனால் பிளெயின் ஆங்கிள் வந்து அதிகமாக 2D ஸ்ட்ரக்சரான சர்க்கிளுக்கு சொந்தமானது. ஓகே, சர்க்கிளில் அது சென்டர்லேருந்து எடுப்போம் ரேடியஸ். அந்த ரேடியஸ்லேருந்து ஒரு ஆங்கிளை உருவாக்கும். தட் இஸ் பிளெயின் ஆங்கிள். ஐ மீன் 2Dயில் இருக்குது தான் பிளெயின் ஆங்கிள். ஓகே, பிளெயின் தான் 2D, அதுலேருந்து வரக்கூடியது. அந்த டீட்டா உருவாச்சுல, அந்த கோணம் உருவான அந்த ஒரு ஆங்கிள் உருவான அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அண்ட் ரேடியஸ் பாயிண்ட் கணக்கு எடுக்குது தான் ஆர்க் லென்த். திஸ் இஸ் எஸ். இது இருக்குல்ல, இதுதான் எஸ். ஓகே, இது சிம்பிள் வந்து எஸ் நான் இங்கே போட்டிருக்கேன், நான் வரைஞ்சியும் உங்களுக்கு காட்டிருக்கேன். ஸோ இந்த ஆர்க் தான் எஸ். ஓகேவா, தட் இஸ் ஆர்க் லென்த். இந்த ஒரு ஆர்க், ஓகே, இதோட லென்த் தான் ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவோம். இருக்குது ரேடியஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு டீட்டா கிடைக்கும். இந்த டீட்டா தான் பிளெயின் ஆங்கிள். அதர்வைஸ் 180 டிகிரி, இந்த ஃபுல் ஃப்ளாட் ஆனால் லைக் 180 டிகிரி, இதுனா 90 டிகிரி, ஆஃப் ஆகுது. ஆக்சுவலி 1/4னா 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் கால் பாகம்ன்றது இங்கே தெரியும். 1/4னா 90 டிகிரி. மொத்தமாக சேர்ந்தால் இந்த பக்கம் ஃப்ளாட்டாக மொத்தமாக இருக்குது அப்படின்னா 180 டிகிரி. இது ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி மொத்தம். ஸோ 180 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 5 ரேட். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ரேஷியோ, டிகிரியை ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறது. பேசிக் மேக்ஸ் கிளாஸ் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பார்த்துங்க. பட் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, டிகிரியே நம்ம என்ன பண்ணணும், ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப தெரியும். இப்போ சாலிட் ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். சாலிட் ஆங்கிள் அதோட சிம்பிள் ஒமேகா, யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன், எஸ்ஆர்னு கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து 3Dயில் இருக்கக்கூடியது. 3D சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரையும், இங்கே ஒரு உள்ள ஒரு லைன் வரும், ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் சர்க்கிள் வரையும். ஓகே, இதுதான் ஆக்சுவலி 3D சர்க்கிள். ஆர் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கோன். ஓகே, இவ்வளோக்கு ஐஸ்கிரீம் கோன்ஸை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போது இங்கே வந்து ஒரு ஸ்பைர் வரைஞ்சிருக்கேன். ஸ்பைர் சர்க்கிளில் 3Dயில் வந்தால் ஸ்பைர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க, இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஆஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நடுவில் இது வந்து ஓ, தட் இஸ் சென்டர். ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். அதோட ரேடியஸ் நான் வரைஞ்சிருக்கேன். ரேடியஸ் அதுலேருந்து ஒரு ஆர்க் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அங்கேருந்து உருவாக்கக்கூடிய அந்த டீட்டா. ஓகே, அதுதான் சாலிட் ஆங்கிள். ஓகே, அதோட யூனிட் ஸ்ட்ரேடியன். அந்தளவுக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் இன் யூஸ் தான், பட் ரேர் இன் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இதை பற்றி உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. சம் பேசிக்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி சர்க்கிள் வந்து 2D, ஸ்பேர் வந்து 3D. நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா which is equals to area divided by radius square. இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் சாலிட் ஆங்கிள். ஓகே, சாலிட் ஆங்கிள் ஒமேகாவோட ஃபார்முலா ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர். சென்டர்னு வச்சுங்க. இப்போ நான் வரைஞ்சில அந்த ஒரு பாட்டை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிளாக உருவாக்குற மாதிரி நான் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு பக்கம் அண்ட் இங்கே ஒரு ஆங்கிள் அண்ட் இங்கே ஒரு ஆங்கிள். இருந்து வரக்கூடிய அந்த ரேடியஸ் ஸ்கொயர் தான் இது.
இருக்கக்கூடிய ஆர்க் லென்த், பட் அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மீன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அது ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர். ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதர்வைஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்டருக்கு போயிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்டேடியன் அண்ட் ரேடியன் எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டேடியன் அதோட சிம்பிள் SR, நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் மூவ் பண்ணுறேன். ரேடியன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரேடியன்றது யூனிட் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் பிளேன் ஆங்கிளோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேடியன் தான். ஓகே, பிளேன் ஆங்கிளோட யூனிட், பிளேன் ஆங்கிளோட யூனிட் எதுனா ரேடியன். ஓகே, it is defined as the plane angle subtended at the center of circle. Okay, ஒரு சர்க்கிளை சென்டர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், that is radius. It is defined as a plane angle subtended at the center of circle by an arc of the circle. ஒரு ஆர்க்கு அதுக்கப்புறம் வரைஞ்சோம், அதுங்களும் ஒரு ஆங்கிளை உருவாக்கும். ஓகே, by an arc of the circle equal to the length to its radius. அதுதான் ரேடியன், அதுதான் பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன். ஓகே, பிளேன் ஆங்கிளோட யூனிட். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடியன் வந்து சாலிட் ஆங்கிளோடைய யூனிட், சாலிட் ஆங்கிளோட யூனிட் ஸ்டேடியன். It is defined as a plane angle subtended at the center of the circle by an arc of the circle equal to length to its radius. இது வந்து ரேடியனுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷனாக பார்த்தோம். இப்போ ஸ்டேடியன் SR ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி சாலிட் ஆங்கிள் subtended at the center of sphere by an area of the sphere equal to the square of its radius. இன்னும் ரேடியஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணி சொல்லுவோம்ல, ஏன்னா ஒரு ஆர்க் உருவாகும், அந்த ஆர்க்குடைய ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரையுமே நம்ம எடுத்துப்போம், ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ரேடியஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்க டிஸ்டன்ஸ் ரேடியஸாக எடுத்து ஆர் ஸ்கொயர்னு பண்ணுவோம். இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி சாலிட் ஆங்கிள் subtended at the center of circle by an arc of the circle equal in length to its radius. இப்போ ரேடியன் அண்ட் ஸ்டேடியன் பற்றி பார்த்தோம். These are the two more supplementary units that are defined for plane angle and solid angle. ஓகே, ஆக மொத்தம் 9 யூனிட்ஸ் வச்சு நம்ம SI யூனிட்ஸ் இப்போது ஃபங்க்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 7 வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா, அப்புறம் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஓகே, ஆக மொத்தம் 9 இருக்குது. இது வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று பிளேன் ஆங்கிள், ஒன்று சாலிட் ஆங்கிள். இது நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ SI யூனிட்ஸ் பற்றி பார்க்கலாம். SI யூனிட்ஸ் மொத்தம் 2 பிரிக்கலாம். ஒன்று சவுண்ட் பேஸ் யூனிட்ஸ், இன்னொன்று 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். இது 2 கிடையாது, இதுவுமே ஒன்று தான். உங்களுக்கு மொத்தம் 2 விஷயமாக அது இருக்குது. ஒன்று சவுண்ட் பேஸ் யூனிட்ஸ், 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். ஓகே, SI யூனிட்ஸில் மொத்தம் இருக்கிற யூனிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் SI யூனிட்ஸ் ஓவர் தி அதர் சிஸ்டம்ஸ். ஏன் SI சிஸ்டமாக நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஏன் SI சிஸ்டம் மட்டும் அக்செப்ட் பண்ணாங்க, மற்ற 3 சிஸ்டமையும் நெக்லெக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியும்.
மற்ற 3 சிஸ்டம் ஏன் நெக்லெக்ட் பண்ணால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன் எஸ்ஐ யூனிட்டை அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் அதை மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னோம், ஏன் எம்கேஎஸ் சிஸ்டமே வேணாம்னு சொல்லிட்டு எஸ்ஐயை மாற்றணும், ஏன் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்குலாம் ரீசன்ஸ். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன்ஸாகவே அமையுது ஃபார் எஸ்ஐ யூனிட்ஸை நம்ம கொண்டு வந்ததுக்கு காரணம். SI is a coherent system of units. SI is a rational system of units. It is an absolute system of units. SI is a metric system. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோஹெரண்ட் சிஸ்டம்னா